Hi viewers, நம்ம அனைவரும் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய பாட்டு தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே. இந்த மெட்டு அனைவரின் நினைவிலும் ஒரு கல்வெட்டு. ஆனா இந்த மெட்ட போய் ஒரு பிரபல பத்திரிகை இந்த படம் வெளிவந்த போது என்ன விமர்சிச்சது தெரியுமா? நாயகன் படம் ஆஹான் இருக்கு ஓஹோன் இருக்குன்னு சொன்ன பத்திரிகை இதுல ராஜா சார் காணாம போயிட்டார் அப்படின்னு விமர்சனம் வச்சிருச்சு. எது அந்த பத்திரிகை இந்த பதிவுல பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த மெட்டுக்கு ஒரு அழகான சரணம் இருக்கு. வாழ்க்கையில கேட்டிருக்கவே மாட்டீங்க, ராஜா சாரே அதை பாடியிருக்காரு. மேலும் நிறைய சுவாரஸ்யங்கள் இந்த மெட்டுக்குள் அடங்கி இருக்கு. எது அந்த பத்திரிகை, ராஜா சார் பாடின சரணம் என்ன, சுவாரஸ்யம் என்ன, இது எல்லாம் ட்ரீட்டா இந்த பதிவுல காத்திருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் இது போல நிறைய ட்ரீட்ஸ் நீங்க சுவைக்க முடியும். ராஜா சார் கன்சர்ட்ஸுக்கெல்லாம் வெளிநாடு போகும்போது இந்த பாட்டை தான் அடிக்கடி பாடுறாரு. 38 வருஷத்துக்கு அப்புறம் கடல் கடந்து ஒலித்து கொண்டிருக்கும் இந்த மெட்டு காணாமல் போயிடும்னு சொன்ன அந்த பத்திரிகை எது தெரியுமா? ஆனந்த விகடன். பத்திரிகை கிட்ட குறை ஒன்றும் இல்லைங்க, அது நல்ல பத்திரிகை தான். அந்த காலத்துல இருந்த விமர்சன குழுவுடைய ஜட்ஜ்மெண்ட் கோளாறுன்னு வேணா நம்ம இதை எடுத்துக்கலாம். நாயகன் படம் அப்படி இருந்தது இப்படி இருந்தது அப்படின்னு எழுதிட்டு அதனோட பிரம்மாண்டத்துக்கு நடுவுல ராஜா சார் காணாம போயிட்டாருன்னு கடைசியில ஒரு வரியை எழுதிட்டாங்க. அதை படிக்கும்போது இப்போது நமக்கு சிரிப்பு தான் வருது. இந்த மெட்டுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அதான் சரணம். இதை படைத்தவரே அந்த குழந்தையையும் படைச்சிருக்காரு, பாடியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நம்மள ஆட்டு வைக்கிற இந்த மெட்டு நம்மள ஆட வைக்கிற மெட்டா, அதாவது ஒரு கொண்டாட்ட திருவிழா பாட்டாவும் மாறுற அதிசயம் உண்டு. இது ரெண்டையுமே பதிவா இப்போ பார்க்கலாம். எனக்கு இந்த பாட்டுல ஒரு சின்ன சந்தேகம். என்ன இவ்வளவு ஒரு சின்ன பாட்டா பண்ணது நாங்க கேட்கும்போது இன்னும் நிறைய அதுக்கு சரணமெல்லாம் இருக்கலாமோ அப்படின்லாம் ஒரு ஆசை இருந்தது. சப்போஸ் நானும் ஒரு மியூசிக் டைரக்டர்னா ஒரு 100 படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்கிறேன். இந்த பாட்டுக்கு சரணம் வந்தா என்ன மாதிரி டியூன்ல வரும்? டெஸ்ட் பண்றேன். இல்ல டெஸ்ட் இல்ல, ஜனங்கள் அவர்கள் நீங்கள் கம்போஸ் பண்ணுவதை பார்த்தது கிடையாது. சப்போஸ் இந்த பாட்டுக்கு ஒரு சரணம் வருவதாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். நான் டியூன் சொன்னா போய் உடனே வேர்ட் சொல்லுவேன். நான் ரெக்கார்டிங்ல மாதிரியே ட்ரை பண்றேன். தரனா நானே தன நான நானா தரனே நானா தன நான தானான நானா தரனே நானா வேர்ட் சொல்லுங்க. கனவாய் காண்கின்ற எதிர்காலம் எல்லாம் இல்ல வருந்த வேணாம், நான் தான் வருந்தணும். கனவாய் தெரிகின்ற எதிர்காலம் எல்லாம் நினைவாய் தெரிகின்றதே மலராது. கனவாய் தெரிகின்ற எதிர்காலம் எல்லாம் நினைவாய் மலராதோ தன்னான தன்னே நானா தன்னானே நானா தன்னானா தானானா தானானா தரநானா தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ யாரடித்தாரோ யாரடித்தாரோ. சப்போஸ் நான் ஒரு படங்கள்லாம் டைரக்ட் பண்றேன், இதே டியூன் எனக்கு ஒரு திருவிழாவில் பாடுற மாதிரி ஒரு காதலி பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். சேம் டியூனை நான் ஓகே பண்ணி எனக்கு இந்த திருவிழாவில் பாடுற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதை எப்படி எடுத்துருவீங்க? சேம் வேர்ட்ஸ் வேற டியூன்ல. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனை யாரடித்தாரோ அடமான் போல வந்தவனை யாரடித்தாரோ. இதுக்கு இன்னொரு டியூன். தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியிலே தென்பாண்டி சீமையிலே தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியிலே
அடிச்சாரோ அடமான் போல. இந்த மெட்டுக்குரிய சிறப்பு என்னன்னா, வார்த்தைகள் இதுல எளிதா ரெஸ்ட் எடுக்கும். நம்மளும் இதுலதான் ரெஸ்ட் எடுப்போம், அது வேற விஷயம். வார்த்தைகள் எளிதா உட்காரக்கூடிய வகையில இருக்கிறதுனால இதனோட லிரிக்ஸ் அப்படி இப்படி மாத்தி கீத்தி பாடலாம். கமல் சாரும் ராஜா சாரும் இந்த மெட்டை ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷனா மாத்திர அந்த அழகான நிகழ்வை பாருங்க. உங்களை நான் மலேசியா என்று கூப்பிட போவதில்லை. என் சகோதரர்கள், உங்களில் மூச்சாக இதய துடிப்பாக என்னுடைய இசை ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும். குறைந்த நேரமாக இருந்தாலும் எனது சகோதரர் கமலஹாசனுடன் இங்கே நான் வந்திருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ரெண்டு பேரும் பாட்டு பாடணும். ஆமா சார், ரெண்டு பேரும். அவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா நாங்க எல்லாம் காதலர்களா தான் பாக்குறோம். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த உடனே அந்த காதல்ல வர பாடல் அது 100 வருஷம் இல்ல 1000 வருஷம் வாழுது. எங்களுக்காக ஐயா ரெண்டு பேரும் எங்கெங்கோ வாழ்பவரே, பாட்டொன்று உங்களுக்காக பாடட்டுமானா? சங்கீதம் தெரியா இவராலே பாட வந்தேன், பாடுகின்றேன். என் இசையே மருந்தா விருந்தா என் இசையே, எதுவாயிருக்கும் சொல்கிறேன். எல்லா இசையும் உம் இசையே, சொல்வார் இவரே அவ்விசையே. தென்பாண்டி தெரியாது, இது பாடுவாரு எனக்கு தெரியாது. இல்ல இங்க இங்க எங்களுக்குள்ள கம்போசிங் எப்படி நடக்குமோ அப்படித்தான் இது நடந்தது. அவர் சிச்சுவேஷன் சொன்ன உடனே நான் ஏதாவது பாடுவேன், அவர் உடனே ரியாக்ட் பண்றது வேற. அந்த ஒரிஜினல் சாங்க பாடல பாருங்க, என்னுடைய பாட்டுக்கு ஆன்சரா பாடினார் பாருங்க. இவருக்குள்ள இருக்கிற எத்தனை கலைஞர்கள். வெளிநாட்டுல இருக்கிறவங்க நம்ம ஊர்ல இருக்கிற சில விஷயங்களை மிஸ் பண்றாங்க. ஒரு வகையான சிறையில தான் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஊர் நேட்டிவிட்டி ஃபீலை கொடுத்து அந்த சிறையில இருந்து மீட் எடுக்கிறது தான் இந்த பாட்டு. அதுவும் ராஜா சார் இந்த பாட்டோட வரிகளை அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி ஒரு விதமான மாய வலைய வீசுறாரு. எப்படி? 7 கடல் கடந்து இங்கு வந்து வாழ்பவரே, எம்மாளும் உனக்கெனவே இசை தொடுப்பேனே, இசை தொடுப்பேனே. எங்கோர் மண்ணில் பிறந்தாலும் எங்கோர் மண்ணில் வாழ்ந்தாலும் உனையும் இணையும் இணைப்பதது
உயிரின் மேலாம் இசைதானே. வாழ்வில் சில நொடிகள், என் வாழ்வில் சில நொடிகள். அந்த சில நொடிகளுக்கு அப்புறம் ஒரு கேப் சைலன்ஸ் விட்டார் இல்லையா, அதுல தான் ராஜா சார் இருக்காரு. என்றென்றும் நினைவில் நிற்கும் என் நொடிதானே, உன் வாழ்விலும் என் வாழ்விலும் சில நொடிகள் இருக்கலாம், ஆனா நினைவில் நிற்பது இந்த சில நொடிகள் தான் அப்படிங்கிறாரு. காணாமல் போயிடும் அப்படின்னு சொன்னவங்க கிட்ட இல்ல நீங்க வேணா பாருங்க, நினைவில் நிற்பதே இந்த மெட்டின் சில நொடிகள் தான் அப்படின்னு சொல்றதை விட என்ன பதிலடி இருக்க முடியும்? ராஜா சார் அவர் மீது வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு இசையாலேயே பதில் சொல்கிறார். அவருடைய இசை நிறைய கேள்விகளுக்கு விடை சொல்லும். பதிவை ராஜா சார் ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சிடுங்க. மேலும் சிறப்பா அமையும் சில நொடிகளில் நாம திரும்ப சந்திக்கலாம். My love to all Raja Sir fans. This is Deepa signing off. Take care.